ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் தினசரி ஒரு யோகா, எளிமையான முத்திரை, 2 முத்திரைகள், ஒரு தியான பயிற்சி, ஒரு நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ இது விடுமுறை காலகட்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகளும் பயிற்சி பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி வளமாக வாழலாம். ஆசனங்கள் வீட்டில் உள்ளவங்க வயதானவங்க செய்ய முடியலைன்னா அந்த முத்திரைகள், அந்த தியான பயிற்சி, நாடி சுத்தியை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நவுகாசனம், நவாசனம்னு சொல்ல பாருங்க. அந்த நவுகாசனம் பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து ஒரு கால் பயிற்சி பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஆதி முத்திரை பார்க்க போகிறோம், லிங்க முத்திரை பார்க்க போகிறோம், ஒரு நாடி சுத்தி ஏற்கனவே பேசிக் பார்த்துருக்கோம், அடுத்த நிலை பார்க்க போகிறோம், மணிபூரக சக்கரா தியானம் பார்க்க போகிறோம். இவ்வளவும் செய்வதற்கு 10 நிமிடம் தான் ஆக போகுது. இந்த 10 நிமிடத்தில் இதனுடைய எல்லா பலன்களையும் பெற்றலாம். இப்போ நவாசனம், நவாசனத்தினுடைய பலன்கள் குடல் இறக்கம் வராது. நிறைய பேருக்கு இப்போ ஹிரண்யா வருது. நீங்கள் பள்ளி பருவத்திலேயே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நவாசனத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க, வளர்ந்து வரும் பொழுது அந்த மாதிரி ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம். அவங்களுக்கு குடலினுடைய இயக்கம் சீராக இருக்கும். அந்த மாதிரி குடல் இறக்கமே வராது, ஹிரண்யா போன்ற பிரச்சனைகளே வராது. சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். ஸோ அந்த நவுகாசனத்தில் அவ்வளோ அற்புத பலன்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். அதை தொடர்ந்து நம்ம ஆதி முத்திரை பார்க்க போகிறோம், லிங்க முத்திரை பார்க்க போகிறோம். உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கும். ஆதி முத்திரை செய்யும் பொழுது பாசிட்டிவ் தாட் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நேர்முகமான எண்ணத்தோடு வாழலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி நன்றாக கிடைக்கும். நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த மன வலிமை கிடைக்கும் ஆதி முத்திரையில். லிங்க முத்திரை பார்க்க போகிறோம், லங்ஸு நன்றாக இயங்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு காற்றுச்சூழல், லங்ஸு நன்றாக இருந்தால் தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து நம்ம ஒரு மணிபூரக சக்கரா தியானம் பார்க்க போகிறோம். சுகர் வராமல் வாழலாம், சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். நாடி சுற்றி அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போகிறோம், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். இவ்வளவு பலன்கள் தருகின்ற அற்புதமான பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது நவாசனம். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலை ரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்காது, இப்படி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். மூச்சு உள்ளெழுத்திட்டு கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை இந்த மாதிரி பேலன்ஸ் வந்துருச்சுன்னா கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்த்து பண்ணுறேன். மூச்சு உள்ள எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால்னால் ஒரு சுழற்சி, கிளாக் வைஸ் ஒரு 3 ரவுண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட். அனதர் லெக் பொறுமையாக ஒரு 3 ரவுண்டு, ஆன்டி கிளாக் வைஸ். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். விடுமுறை காலகட்டத்தில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. 5 மினிட்ஸ் இந்த முத்திரையில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நாடி சுத்தியில் அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. திருப்பி லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. 10 முறை. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி மாற்றி பண்ணுறோம். வலதில் இழுத்து இடது. லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் வலது நாசியில் மூச்சை உள்ளழுங்க. வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கை 2 சின்முத்திரை. அப்படியே கண்ண மூடி 1 நிமிஷம் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மணிபுரக தியானம் பண்ண போகிறோம். சக்ரா தியானம். தலை முதல் கால் வரை மனசனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். இப்போ உங்கள் உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். இப்போ மணிபுரக மையம் வயிற்று உள்பகுதி. உங்களது உணர்வை அந்த பகுதியில் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அர்த்த பத்மாசனத்தில் இந்த 2 முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஆதி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கலாம். உயிராற்றல் உடல் முழுக்க நன்றாக இயங்கும். லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். ஆஸ்மா சைனஸ் வராது.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நாடி சுத்தி அடுத்த ஸ்டேஜ் பண்ணுறோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க, வலதில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை. நேயர்களே, இன்றைக்கு நம்ம அழகாக ஒரு அற்புதமான ஆசனம் பார்த்துருக்கோம். நௌகாசனம் பார்த்துருக்கோம். குடல் இறக்கம் வராது. அதே மாதிரி ஆதி முத்திரை, லிங்க முத்திரை சுறுசுறுப்பாக இருக்கலாம். லங்ஸு நன்றாக இயங்கும். மணிபூரக சக்கர தியானம் பார்த்துருக்கோம். சுகர் வராமல் சுகமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். நல்லா ஆழ்ந்த மூச்சு பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது மன அமைதி கிடைக்கும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.